Hi guys, welcome to Mac India. இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ரெட்ரோ கேம் இப்போ வந்து சமீபமாக பார்த்திங்கன்னா இந்த ரெட்ரோ கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகினே வருது. சரி, நம்மளுக்கும் ஒரு ஆசை இந்த ரெட்ரோ கேம் வாங்கணும்னு. நம்மலாம் வந்து 90s 80s கிட்ஸு. சரி, அந்த கேம்ஸ்லாம் வந்து இந்த ரெட்ரோ கேமில் வந்து ப்ரீலோடடாக வருதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நான் அமேசானில் வந்து ட்ரை பண்ணால் ஒரு E6ன்னு ஒரு மாடல் ஒன்று பார்த்தேன். இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ரேட்டு 7166க்கு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஸோ இந்த கன்சோலை பற்றி என்ன இது யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் எம்டி அப்படின்றது நேம். இது E6 மாடல் நம்பர் வந்து E6. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கன்சோல் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கன்சோல் ஒன்று, சார்ஜிங் C டைப்பு போர்ட் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு யூசர் மேனுவல் ஒன்று வருது. இதில் ஒரு பக்கம் ஒரு சைடு சைனீஸ்லேயும் ஒரு சைடு வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது அப்படியே மடித்து வச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த கன்சோலில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒன்று புக் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒன்று புக் பண்ணேன். அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகர் பட்டன்லாம் ஒர்க் பண்ணல. இந்த லெஃப்ட் சைட் ட்ரிகர் ஒர்க் பண்ணல. இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, இதில் வந்து வைஃபை கம்யூனிகேஷன் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அதில் வைஃபை கம்யூனிகேஷன் இல்லை. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸோ இதுதான் அந்த கன்சோல், நான் புக் பண்ண கன்சோலு. மெயினான விஷயம் எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா, இதில் வந்து வைஃபை கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு தான் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா தெரியும், கனெக்டிவிட்டி டெக்னாலஜி வைஃபை 64 GB ரேமு 4K கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து வைஃபைன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து CPU வந்து ப்ராசஸர் வந்து 3366 தெரியும் உங்களுக்கு, மென்ஷன் பண்ணியிருக்கிறது 3366 GSH அப்படின்றது கேமிங் ஸ்டேஷன் ஹவுஸ். அவங்களோட இதுலேருந்து வருது. கிருஷ்ணா என்டர்பிரைசஸ், சோல்டு பை கிருஷ்ணா என்டர்பிரைசஸ்ன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம புக் பண்ணினோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு புக் பண்ணோம், அந்த இஷ்யூ இருந்தது. லெஃப்ட் கீ ஒர்க் பண்ணல, வைஃபை இல்லை. அந்த ரீசன் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இவங்க சாஃப்ட்வேரே வந்து இதில் வந்து கேம் எம்டின்ற சாஃப்ட்வேர் தான் வரணும். ஆக்சுவலாக இதில் இவங்க என்ன வந்து OS போட்டிருக்காங்கன்னா, சாவோஸ்ன்னு ஒரு OS வருது. ஸோ இந்த OS வந்து இதுக்கு அந்தளவுக்கு செட்டே ஆகலைங்க. கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது ரெசல்யூஷன் வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதேமாரி பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணோன்னே காட்டுறோம் பாருங்கள். ஸோ 23 இருக்குது, 23% இருக்குது. இப்போ நான் சார்ஜர் வந்து இப்போ கனெக்ட் பண்ணதும் 15 செகண்டில் வந்து 100% தரும். இத்தனைக்கும் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காட்டுறேன் பாருங்கள். ஸ்பெசிஃபிகேஷனில் காட்டுறேன். இதோட 5 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸ் வந்து இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி. ஸோ இதாங்க அதோட அந்த கன்சோலோட இது தான். இப்போ வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 7446. ஸோ இது தான் பார்த்தோம். நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து தான் போட்டோம். வைஃபை இருக்குதுன்னு சொல்லி தான் போட்டோம். ஏன்னா இதோட கம்மி ரேட்டுக்கெலாம் இதுலேயே இருக்குது. 6000 சம்திங்லாம் இதுலேயே இருக்குது. 4K போட்டிருக்காங்க ரெசல்யூஷன். 64 GB மெமரி கார்டு, அது ஓகே. அது வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களே. மெமரி கார்டு இருக்குது, அது வந்து செட்டிங்கில் உங்களுக்கு தெரியும். பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸ் தான். நம்மக்கிட்ட இருக்கிறதும் 5 வோல்ட்டு 2 ஆம்ப்ஸ் தான். இப்போ நான் வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் ஒன்று பார்த்திங்கன்னா OTG கனெக்ஷன் பண்ணலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸுக்கு. இது வால்யூம் அப்பு டவுன் பட்டனு, இது வந்து பவர் கீ. இங்கே வந்து கன்சோலோட இதில் பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ட்ரிகரு, லெஃப்ட் 1 லெஃப்ட் 2 ரைட் 1 ரைட் 2 2 அனலாக்ஸ் ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. D-pad வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 360 டிகிரி நல்லாவே ரொட்டேட் ஆகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 சைடு இல்லாமல்
நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே, நல்லாவே இருக்குது. இந்த சவுண்ட்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கிளிக்கிங் சவுண்ட்லாம் கூட கேட்டாலே தெரியும் உங்களுக்கு, நல்லாவே இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து பேட்ரி பாருங்கள், இப்போ நான் சார்ஜ் காட்டுறேன், முதல்ல ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ 17% தான் இருக்குது. இப்போ நான் இதை ப்ளக் பண்ணி ஆன் பண்ணுறேன். இப்போ தான் ஆன் பண்ணோம், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 100% வந்துடுச்சு சார்ஜு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ண பொண்ணே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 89 39 89 வருது. இப்போ பாருங்கள் அப்படியே 11% வந்துடுச்சு. ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி அவங்க போட்டிருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இல்லை. மெயினாக வந்து ரீசன் வந்து வைஃபை தான் இல்லை. எங்களோட வந்து ஆர்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போடும்போதே மென்ஷன் பண்ணது க்ளீனாக மென்ஷன் பண்ணது வைஃபை இல்லைன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டோம். திருப்பியும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இந்த ஒரு கன்சோல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து வைஃபையும் கிடையாது. அதே மாதிரி பேட்ரி வந்து பேக்கப் நிற்கல. ரெசல்யூஷன் வந்து ரொம்பவே மோசம். ஸோ இப்போ நம்ம கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வந்து விளையாட போகிறோம், GTA. ஸோ பாருங்கள் எப்படி ஸ்டக் ஆகுது பாருங்கள், ஆடியோ கேட்குதா? GTAலாம் சுத்தமாக ப்ளே ஆக மாட்டேங்குது. செட்டிங்கில் போய் பார்ப்போம் ரெசல்யூஷன் என்ன இருக்குன்னு. பார்த்தீங்களா 1080 சுத்தமாக ப்ளே ஆகல. பார்த்தீங்களா 1x வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அது ப்ளே ஆகுது, இல்லைனா உங்களுக்கு ப்ளே ஆக மாட்டேங்குது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா RK3366 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதில் காட்டுறேன் பாருங்கள், இதில் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், என்ன ப்ராசஸர் போட்டிருக்காங்கன்னு காட்டுறேன் உங்களுக்கு ஸ்பெக்லேயே. ஸோ அதில் வந்து 3366 போட்டிருந்தாங்க RK ப்ராசஸரு. இப்போ இதில் நம்ம வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் பார்க்கலாம் என்ன ப்ராசஸர் போட்டிருக்காங்கன்னு. ஸோ இந்த வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேரோட நேமு கேம் எம்டி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேம் எம்டியை தான். இதில் பாருங்கள் ராக் சிப்பு 3326 தான் இதில் வந்து ஆக்சுவலாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. வைஃபை இருக்குதுன்னு போட்டிருக்காங்க, 3366 வந்து ப்ராசஸர் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எல்லாம் கவனமாக பார்த்து வாங்கணும். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா 10,000+ எமுலேட்டர் கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ் வந்து 10,000+ இருக்குது. ஆர்காட் கேம்ஸு, அட்டாரி, மேரியோ இதெல்லாமே இருக்குது. 10+ எமுலேட்டர் அப்ளிகேஷன் இதில் இருக்குது. PSP அந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன் இதில் இருக்குது. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப கம்மி. இப்போ யாராவது ஹேண்ட்ஹெல்டு கன்சோல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நல்ல ஹேண்ட்ஹெல்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போடுவோம். ஸோ அவசரப்பட்டு இந்த மாதிரி கன்சோலை வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் முழுக்க இது வந்து சைனா ப்ராடக்ட் தான். உங்களுக்கு இதில் பேக் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், மேட் இன் சைனான்னு க்ளீனாகவே போட்டிருக்காங்க. உங்களுக்கு புக் பண்ணாலே வந்து வரதுக்கு 1 வீக் ஆகுது. அதனால் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணினே தான் இருக்கணும். 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரீஃபண்ட் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் வெரிஃபை பண்ணிவிட்டு ஹேண்ட்ஹெல்டு வாங்கும்போது வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. கன்சோல் நல்ல கன்சோலாக போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஹேண்ட்ஹெல்டு கன்சோல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ அந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ அப்டேட் வரும். பாய்.